உண்மையாகவே ஒரு அப்பன் எப்படி சந்தோஷப்படுவானோ தன்னுடைய மகனை பார்த்து அந்த சந்தோஷத்தில் தான் நான் இருக்கேன். பல சமயத்தில் இப்படி ஒரு மகன் பிறந்துட்டானேன்னு கவலையாகவும் இருக்கும், கோபமாகவும் இருக்கும். மகன்னா அதுதானே, எல்லாமே இருக்கணும். முதல்ல இந்த படத்தை உருவாக்குறதுக்கு மிக மிக உதவி செஞ்ச, கை கொடுத்த தானு அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படம் அவர் வழக்கமாக பண்ணுற படங்கள் மாதிரி இல்லை. இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு அவர் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் மிஷ்கினை வந்து அவர் என்ன நினைக்கிறாரோ அதை பண்ண விட்டதுக்காக எங்களுடைய க்ரூ சார்பாக அவங்களுக்கு வந்து என்னுடைய நன்றி. மிஷ்கினை பற்றி பேசணுன்னா பல மணி நேரம் பேசலாம். அவனே பல நாள் கணக்கில் பேசுவான். பட் இருந்தாலும் இந்த மேடையின் நாகரிகம் கருதி, இடம் பொருள் ஏவலை கருதி சில விஷயங்களை சொல்லிக்க விரும்புகிறேன். எல்லாரும் சொல்கிற மாதிரி ஐ லவ் யூ மிஷ்கின். எல்லாம் வயசானவங்களாம் வந்து சொல்லுவாங்க, அதான் ஆம்பளைங்களா தான் சொல்லுவாங்க. இந்த படத்தை எனக்கு மிஷ்கின் கிட்ட ரொம்ப 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 பிடிச்ச விஷயம் என்னன்னா ஹைலி ப்ரொஃபஷனல். அவர் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டை ஒன்று முடித்த உடனே அந்த ஃபஸ்ட்டு 4-5 பேர்கிட்ட கொடுப்பாரு. அந்த 4-5 பேரில் நான் ஒருத்தருக்கேன், என்கிட்ட கொடுப்பாரு. அந்த கொடுத்த பிறகு ஒரு 6 மாதமோ இல்லை 1 வருஷமோ கழித்து தான் அந்த படம் வரும். நான் 6 மாதத்துக்கு முன்னால் என்ன ஸ்கிரிப்ட் படித்தனோ அதுதான் வந்து திரையில் இருக்கும். ஐ திங்க் தட் இஸ் வெரி நெசசரி அட் திஸ் டைம். தக் லைஃப் கொடுக்கலையா? தக் லைஃப் ஸ்கிரிப்ட் கொடுக்கலையா உங்களுக்கு? தக் லைஃப் ஸ்கிரிப்ட் கொடுக்கலையா? தக் லைஃப் அஃப்கோர்ஸ் தக் லைஃப் சாரி. ஓகே. ஸோ மிஷ்கின் ஆன் த செட் இந்த படத்துக்கு என்னை கூப்பிடும்போது எல்லாம் நல்லா இருக்குடா, ஆனால் கிளைமேக்ஸ் ஃபைட்டு அப்போ எனக்கு கொஞ்சம் முதுகு வலி இருந்துச்சு. அது கொஞ்சம் இதுவாக இருக்குது, வேணாமே வேறு யாராவது நல்ல போட்டுங்க, நீங்கள் வாங்க சார் நான் சொல்லிக் எடுத்து விட்றேன், நீங்கள் வாங்க அப்படின்னு கூட்டின்னு வந்து நான் சமீபத்தில் நான் பண்ண மிக அருமையான ஒரு ஃபைட்டு. தேங்க்யூ, ஸ்டில் யூ ஹாவ் கான்ஃபிடென்ட் ஆன் மீ தட் ஐ கேன் ஃபைட். அப்புறம் மிஷ்கின் கிட்ட 2 எக்ஸ்ட்ரீம் இருக்குது. ஒன்று, ஒரு ஆக்டருக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஒன்று, அழகான பாதையை போட்டு வச்சுருவான், நீங்கள் அப்படியே போங்க நான் எல்லாம் போட்டு வச்சேன் நீங்கள் போங்கன்னுவான். இல்லைனா பெரிய ஒரு இரும்பு கேட்டை வச்சுருவான், தாண்டி போங்க சார், தாண்டி போங்க அப்படின்வான். என்னடா எப்பறம் நான் தாண்டி போகிறது, இது 9 அடி இருக்குவான், நீங்கள் பண்ணலாம் போங்க, தாண்டலாம் போங்கன்னுவான். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எனக்கு கொடுத்தான். நானும் அவனுக்கு வந்து ஒரு அது நீ சொன்னால் நல்லா இருக்கும். ஓகே. ஸோ ஹி என்டர்டெயின்ஸ். இது என்னன்னா படத்தில் நடிக்கிற கேமராமேன்லேருந்து இதுலேருந்து யாருமே போரே ஆகாது. ஏன்னா எல்லாத்துக்குமான பெரிய என்டர்டெய்னராக அவர் இருக்கார். அவன் படுற கோபம் போய், சத்தம் போய், எல்லாம் போய், எல்லாரும் ஒரு பெப்பில் இருக்கலான்னு தான் அப்படியே தட்டி போட விடுவான். எனக்கு ஒரே ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்துச்சு. ப்ளீஸ் சொல்லுங்க. ஒரு நாள் நானும் ஒரு ஷூட்டிங் அப்போ நானும் மிஷ்கினும் பக்கத்தில் மானிட்டர் முன்னால் உட்காந்துருவோம். உடனே மைக்கை என்கிட்ட கொடுத்துட்டு, நீங்கள் சார் ஒரு நிமிஷம் நான் போய் ஏதோ கரெக்ட் பண்ண போனோம். அந்த மைக்கை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு வந்தபோது ஏதோ ஒரு அழுக சத்தம் கேட்டுச்சு. என்னடா யார் அழுகிறா, பக்கத்தில் யாருமே இல்லை, பார்த்தா அந்த மைக்கை அழுதுகிட்டு இருந்துச்சு. நான் கேட்டேன் மைக்கிட்ட, ஏன்பா என்ன உனக்கு பிரச்சனை, ஏன் அழுகுற, நல்லா தானே போயிட்டுருக்கு. இல்லை சார், நாங்கள் வந்து பட்டிமன்றத்துக்கு கவிதை அரங்குகளுக்கு போகிற மைக்கு, அந்த மைக்கெல்லாம் வெளியில் போட்டதுனால அது இதுக்கெல்லாம் வர மைக்கு வெளியில் போட்டதுனால இந்த மைக்கை எங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. மிஷ்கின் சார் கவிதைகளை என்னால் கேட்க முடியல சார். நிறைய அம்மாக்கள் வராங்க, நிறைய அப்பாக்கள் வராங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்னேன், கிடையாது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள்லாம் சந்தோஷமாக தான் இருக்கோம், நீங்கள் அதை சந்தோஷமாக எடுத்துக்கணும்னு ஒன்று. அப்புறம் அந்த மைக்கு வழக்கமாக சிரிக்க ஆரம்பிச்சது. உன்னுடைய கவிதைகளை, உன்னுடைய வார்த்தைகளை, உன்னுடைய எல்லாத்தையும் எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த ட்ரெயின் படம் நான் ஒன்று சொல்லணுன்னா, நான் இது வந்து இந்த மரபு ரீதியாக இந்த இதில் பண்ணுன்றதுக்காக கிடையாது. விஜய் சேதுபதி கிட்ட இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன் நான். இது வரைக்கும் இதே தான் நான் தானோன்னு கிட்ட கூட சொன்னேன், இது வரைக்கும் தமிழ் சினிமா பார்க்காத ஒரு சட்டங்கள் இந்த படத்தில் இருக்கு.
இந்த சட்டங்கள் இருக்கு. அது ஏன்னா இந்த ஃப்ரேம்ஸை நிச்சயமா நான் பார்த்ததே கிடையாது. அவனை இம்ப்ரெஸ் பண்ணி இன்னொரு ஃபைட்டு இன்னொரு படம் எடுக்க வேணாம். உண்மையாகவே ஒவ்வொரு ஃப்ரேமும் மாறும்போது ஒன்று ஒரு அதிர்ச்சியாக இருக்கும், இல்லை ஒன்று வந்து கவர்ந்து இழுக்கும். இந்த படம் பண்ண விதமே, அதை மேக்கிங் பண்ணி வச்சிருக்கியா? இந்த படம் பண்ண விதமே ஒரு பெரிய படம். மிஷ்கினோட இன்வால்மெண்ட் வந்து நல்ல வேளை அந்த கிளைமேக்ஸில் மற்ற நடிகர்கள் இல்லை. இந்த உடம்பை வச்சுக்கிட்டு இங்கேருந்து கேமராவை வச்சுக்கிட்டு இந்த சர்க்கஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். இவ்வளோ பெரிய உடம்பு. என்னுடைய சகோதரி ஃபௌசியா வேர் ஆர் யூ? ஓகே. அவங்களும் கொஞ்சம் நான் பாடி ஷேமிங் பண்ணிங்கன்னு நினச்சிக்கேன். 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா சர்க்கஸ் மாதிரி என்ன சேது, இங்கிருந்து கேமராவோட இவன் அங்கே தாவி போவான், அந்த அம்மா வந்து கேமராவோட எப்படி தாங்கி வரும், சுற்றி எடுத்தாங்க. அந்த கிளைமேக்ஸில் பார்க்க போகிற நீங்கள் காட்சிகள்லாம் மிஷ்கினும் ஃபௌசியாவும் கோரியோகிராஃப் பண்ணி எடுத்தது. அதை வேற எந்த டைரக்டரும் பண்ண முடியாது. அப்புறம் என்னன்னா, மிஷ்கின் கிட்ட பெரிய விஷயம் வந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும்னா அவன் வந்து ரொம்ப ஆழமாக போவான். அந்த புது கேமரா, அந்த கேமரா வந்து இது வரைக்கும் இந்திய சினிமாவில் யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். அவன் யோசிக்கிறான். அவன் ட்ரெயினில் எடுக்கும்போது ட்ரெயினில் வந்து எல்லாமே குறுகலான விஷயம், இது வரைக்கும் இருந்த கேமராலாம் வேணான்னு ஃபௌசி அவனும் உட்காந்து புது கேமரா கையிலேயே எடுத்துக்கிட்டு போகிற மாதிரி ஒரு கேமரா, அதை ஹேண்டில் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி பல புதுமைகள் எங்களுக்கு இந்த கிடைச்சது. அதே புதுமையை இந்த படமாக உங்களுக்கு தரும்னு நினைக்கிறேன். விஜய் சேதுபதி ஒரு ஒண்டர்ஃபுல் பர்சன். விஜய் சேதுபதி பற்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா பல கதைகள் வருது அவருக்கு பண்ணுறதுக்கு, பல இது வருது. இந்த படத்தில் ஏன் உனக்கு தனியாக சொல்கிறேன்னா, உன்னை பற்றி மிஷ்கின் என்கிட்ட சொன்னதுனால நான் சொல்கிறேன். நான் ஐ லவ் யூ, யூ ஆர் கிரேட், யூ வில் பிகம் கிரேட்டர். மற்றபடி ஒன்றும் இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு என்னுடைய ஆசிரியர் யோகி சேதுவோட நடிச்சது ஒரு பெரிய பெருமை. இவருக்குன்னு ஒரு ஃப்ரேம் வச்சாரு. இந்த ஃப்ரேம் வைக்கிறதுக்கு முன்னாடியே மிஷ்கின் சொன்னான், சார் அது பாருங்க அப்படி இருக்கும் அப்படின்னா. நான் ஃப்ரேமில் பார்த்தா அதே மாதிரி இருந்துச்சு. இட் இஸ் அவுட் ஆஃப் த ஒரு குருசோவ படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. தேங்க்யூ. நான் இன்னும் பேசிக்கிட்டே போவேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் டைம். ஐ வில் பாஸ் த மைக். ஆமா, பாராட்டி சொன்னதுனால கட் பண்ண முடியல, இல்லைன்னா வெளியே அனுப்பியிருக்கேன். தேங்க்யூ, ஸோ கைண்ட் ஆஃப் ஹிம். இஸ் என் லைஃப்பில் 3 பேர் சொல்லுவேன். இளையராஜா, பிசி சார், அதுக்கப்புறம் நாசர் சார். நான் பார்த்து 25 வருஷமா 30 வருஷமா என்னைய வந்து என்னுடைய அவங்க மீட் பண்ணும் போது தான் என்கிட்ட இருக்க பொய் கம்மியாகும். ஆல் த 3 people are embodiment of truth. ஒருத்தர் வந்து மியூசிக்கல் ஜீனியஸ், ஒருத்தர் வந்து லைட் ஜீனியஸ், and another person is basically a genius, a great actor. Thank you. Thank you, Nasir sir. Thank you so much. And now Yuki sir, நீங்க என்னென்ன சொல்ல போறீங்க? அவர் என்ன நாசர் சார் பாராட்டி பேசும்போது ஒரு முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிறார் பாருங்க, நம்ம மிஷ்கின் சார் குழந்தை மாதிரி. அதுதான் ஹைலைட். அது பார்க்க தான் எங்களுக்கு ஆசையா இருக்கு. நீங்க என்ன சொல்ல போறீங்க? The problem with talking about மிஷ்கின் என்னன்னா பாதி அன்பார்லிமெண்ட்ரியாக இருக்கும். ஸோ அது செலக்ட் பண்ணி சொல்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். முதல்ல தானு சாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவர் நம்ம ஊரில் வந்து தானும் படுக்க மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. அவர் தானும் வாழணும், அடுத்தவனும் வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர். அவர் வந்து ஏதாவது ப்ராப்ளம்னா நம்ம அவர்கிட்ட தான் நம்ம போகிறோம். முதல்ல இண்டஸ்ட்ரியில் ப்ராப்ளம்னா ஃபஸ்ட்டு 12 ஷீட் போஸ்டர்னு முதல்ல அவர் தான் ஓட்ட ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு பெரிய சுவர் இல்லை. இது பப்ளிசிட்டிக்கு சிட்டியில் சுவர் இல்லை. அவர் என்ன சொல்வார் ஃபில்ம் மேக்கர்ஸ்கிட்ட, நீ வந்து சுவர் இல்லாமல் சித்திரம் வர முடியாது, நீ சின்னதாக சித்திரம் வர, நான் பெருசாக சுவர் வரைஞ்சிக்கிறேன் அப்படின்பாரு. எப்படின்னா அந்த மூன்லேருந்து பார்த்தோம்னா கிரேட் வால் ஆஃப் சைனா தெரியும், அடுத்தது டவுனோட போஸ்டரும் தெரியும். யூ வாண்ட்ஸ் கோ ஸ்கை ஹை, அதான் அவர் பிளேன் விட்டாரு. ஒரு படத்துல சவர் இல்லைன்னு சொல்லிட்டு ஃப்ளைட்ல ஓட்டிட்டார் சார். கபாலி தானே சார்? கபாலி தான். கபாலி ஃப்ளைட்ல ஓட்டிட்டார். அதான் சொல்றேன், பிளேன் சார். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், அதாவது இந்த படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு ChatGPT-யோட பேசணும். இப்போ நல்ல ஃப்ரெண்ட் வந்து ChatGPT தான். பேசிட்டே இருக்கும்போது நான் வந்து போட்டேன், இந்த படத்துக்கு எப்படி ப்ரொமோஷன் பண்ணலாம், வேர்ல்டு பெஸ்ட் ப்ரொமோஷன் எல்லாம் கேட்கும்போது நிறைய இங்கிலீஷ் படம்லாம் வந்து கடைசியாக ஒரு தமிழ் படம் வந்துச்சு. அது கபாலியை பற்றி பேசியிருந்துச்சு. கிவ் அப்ளாஸ். We are very proud of it.
அதான் பிளேன் விட்டவருக்கு ட்ரெயின் விடுறது என்ன பெரிய கஷ்டம். இவ்வளவு சொல்லிட்டேன், என் படத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க சார், நல்லா அட்லீஸ்ட் ஒரு கப்பல்லையாவது ஓட்டுங்க சார். இல்லை இந்த பிளேன் விட்டவருக்கு ட்ரெயின் ஈஸி. ட்ரெயினில் ஓட்டிருங்க சார். தேங்க்யூ சார். இந்த ட்ரெயின் நல்லா ஓடும் சார். இது வந்து எப்போயும் டிக்கெட் வாங்கி வச்சிங்க, அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி வச்சிங்க, இந்த சூப்பராக ஓடும் இந்த ட்ரெயின். தேங்க்ஸ் டு யுவர் எஃபர்ட்ஸ் சார். நீங்கள் எங்கேயுமே தலையிடலை, அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தீங்க. வருவீங்க போகிறீங்க, கெஸ்ட் ரோல் மாதிரி இருந்தது. அமேசிங் ப்ரொடியூசர். உங்களுக்குன்னு ஒரு ஆள் உயர கட் அவுட் இல்லை, ஆயுள் உயர கட் அவுட் உங்களுக்கு நாங்கள் வைக்கணும். மிஷ்கின் பற்றி நான் எப்படி நாசரை பற்றி ஒரு பயோகிராஃபி எழுதணும்னா அதுக்கு சிறந்த ஆள் நான் ஒண்டி தான். அது வந்து கமீலா டாவர்ச்சியிலேருந்து கல்யாணம் பண்ணுற வரைக்கும் நான் தான் பேர் வச்சேன் கமீலாவுக்கு. இவர் என்னுடைய கிளாஸ்மேட்டு. இதை வச்சு என்னோட வயசு இட போடாதீங்க. இஸ் தி ஒன்லி க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் இன் மை லைஃப். நாசர், அதாவது நாசர் முதல்ல விசிட்டிங் கார்டு போடுறதுலேருந்து இன்று வரை எனக்கு வந்து நான் இன்ஸ்டியூட் ஃபிலிம் எடுத்தேன், அது நாசர் தான் ஹீரோ. கவிதை பாட நேர்மலை நாசர் தான் ஹீரோ. மாதங்களை எடுத்த நாசர் தான் ஹீரோ. ஜனார்னு ஒரு டெலிஃபில்ம் எடுத்தேன், அதுலேயும் நாசர் தான். இன்ஃபேக்ட் நான் என்னோட செல்ஃப் போர்ட்ரேட் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன், அதுலேயும் நாசர் பின்னாடி இருக்காப்புல, எனக்கே தெரியாமல். அந்த அளவுக்கு ஒரு இன்றியமையாத ஒரு he has never lost his innocence. செங்கல்பட்டுலேருந்து வருவார். இவருடைய எவ்ரி டே இஸ் லேர்னிங் பிகாஸ் he has never lost his innocence. விஜய் சேதுபதிக்கிட்டேயும் அதே தான் இருக்குது. அவர் வந்து இவருடைய ஹம்பிள் பிகினிங்ஸ் அவர் மறக்கவே இல்லை. he still feels that he is working on a daily basis. உங்களுடைய வெற்றிக்கு அதுதான் காரணம். உங்களுடைய லாயர், அதாவது இது சொல்வார், நம்ம 3 முடிச்சு படம் டைரக்ட் பண்ணும்போது கமல்ஹாசன் அவர்களுடைய ஆஃபீஸில் எடுத்தது, கேமரா கீழே வச்சுருந்தார். ரஜினி படியிலேருந்து இறங்கி வர மாதிரி ஒரு ஷாட்டு, ரீடேக் அப்படின்னாரு. ரஜினி கீழே பார்த்துட்டு ரிவர்ஸில் மேலே போனார். எப்படி திருப்பி பண்ணுனாரு. இல்லை சார் தமாஷ் பண்ணு, அதுதான் ஷார்ட்டுன்னாரு. இதுதான் உன்னுடைய தனித்திறமை, யூ ஹாவ் டு ப்ரூவ், ஸ்டார்ட் ஃப்ரம் தேர் அப்படின்னு சொன்னார். 36 படம் பண்ணியிருக்காரு கமல்ஹாசன் வச்சு, குட்டி குட்டியாக படிப்படியாக கமல்ஹாசன் முன்னுக்கு கொண்டு வந்தார். படியிலேயே வந்து ரஜினிகாந்த் முன்னுக்கு கொண்டு வந்தார். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இன்னி வரைக்கும் ரஜினிகிட்ட கேட்டிங்கன்னா எப்போ பெஸ்ட் டேஸ்னா நான் கண்டக்டராக இருந்தது தான் அப்படிம்பாரு. அப்போ டபுள் விசில் கொடுத்துருக்காரு, இன்றைக்கி ஒரு சிங்கிள் விசில் நம்மளை நாட்டை ஆள்கிறது. ஸோ நாசர் அப்படிங்கிற ஃபேமிலி, எவ்ரி திங் அபவுட் ஹிம், he knows everything. மிஷ்கின் நான் சைக்கோ பண்ண வேண்டியதாக இருந்தது. அது உதயநிதி ஸ்டாலினுக்கு கண்ணு தெரியாது, நான் டிரைவர், எனக்கு டிரைவிங் தெரியாது ரியல் லைஃப்பில். நான் சைக்கிள் தான் ஓட்டுவேன், அதுவும் ஸ்டாண்டு போட்டு தான் ஓட்டுவேன். அப்போ கேட்ட மிஷ்கில், இது என்னது ஓப்பனிங்கில் ஒதுக்குதேன், கண்ணை மூடிட்டு குருடனாக இருக்கக்கூடிய உதயநிதி டிரைவ் பெட்டர் தான் நீ அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சொன்னேன், தமிழ்நாட்டின் எதிர்காலத்தின் நலன் கருதி இந்த படத்தை நான் பண்ணல, ஏதாவது ஏடா கூடமே நான் ஒழுங்காக ட்ரை பண்ண ஆயிடுச்சுதான் அப்படின்னு. அப்போ விட்டது திருப்பியும் ரிமெம்பர்ஸ் ஆல்வேஸ். வி யூஸ் டு கீப் டாக்கிங் ஆன் சினிமா ஜென்ரலி. இந்த படத்தில் கூப்பிட்டாரு, நான் ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நேராக போனேன். அன்றைக்கி தான் கணேஷ் வெங்கட்ராமன் பார்த்தேன். மிஷ்கின் கூப்பிட்றாரு, ஏதோ கோச்சிக்கு போகிறாரு. ஸோ நம்ம நேராக போய் மரியாதையோ வானான்னு சொன்ன பார்த்தா, he told me the story, it was so fascinating. It's a beautiful rehash of Agatha Christie updated version வச்சுங்களேன். மர்டர் ஆன் தி ஓரியன்ட் எக்ஸ்பிரஸில் சிட்னி லூமியை டைரக்ட் பண்ணுறாரு. ஒரே ஒரு தமா தோன்றோ இல்லை இங்கிரிட் பர்க்மன் நடிக்கிறாங்க. 2 சீனி ஷி வின்ஸ் அன் ஆஸ்கர். இட் டிபெண்ட்ஸ் ஆன் யாருக்கிட்ட ஆளுமை இருக்கிறது என்பதை பொறுத்து இருக்கிறது. சின்ன ரோலாக இருந்தாலும் யூ கேன் கெட் அன் ஆஸ்கர். நாசர் வில் கெட் எக்ஸ்ட்ராடினரி அவார்ட்ஸ் இன் திஸ் ஃபிலிம் ஃபார் ஹிஸ் எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ். ஆமாம், அது என்ன கொடுப்பினா நாசர் இருக்கலாம். மேக்ஸ்வான் சிடோ போல் யூல் பிரிண்டர் மாதிரி பயோ மெக்கானிக்ஸ், உடல் சமிகைகள் வச்சு செய்யக்கூடிய ஆக்டிங்கும், சிவாஜி கணேஷ் மாதிரி மூஞ்சி வச்ச பண்ண ஆக்டிங், ரெண்டுமே வரக்கூடிய ஒரு ஒப்பற்ற நடிகர் நாசர். இந்த காம்பினேஷன் உலகத்தில் கிடையாது. 5% தான் இண்டஸ்ட்ரி அவரை யூஸ் பண்ணியிருக்கு. அவரை மிஷ்கின் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காரு. யூ ஹாவ் டு சீ, இட்ஸ் டிலைட் டு வாட்ச். அது ஒரு கண்ணு மூடிட்டு ஒரு கண்ணு இல்லாமல் பார்ப்பாரு. ஐ வாஸ் தேர் பிரசன்ட் when the shot was taken, I was helping. நீங்கள் கதையை எல்லாமே சொல்லிடுறீங்க சார். மொத்தமாக அந்த படத்தை சொல்லிடுங்க, நாங்கள் 2 மணி நேரம் வெளியே தம் அடிச்சுட்டு வந்துடுறோம் சார். என்ன கொடுமை தெரியுமா, இந்த என் படம் என் மூஞ்சே பார்த்துக்க மாட்டேங்க இந்த போஸ்டரில். ஏன்னா நான் ஸ்பாய்லர் அலர்ட், நான் அப்படின்னு சொல்கிறதே ஸ்பாய்லர் இல்லையா? ஸோ அது சொல்லலை நான். எஸ் சார், சொல்லிட்டீங்க. கதையை சொல்லலாம். சரி சரி. இவர் சொன்னார், யாரோ கணேஷ் வெங்கட்ராமன் சொன்னாப்புல, படுத்துட்டு எடுத்தாப்புலன்னு.
நானும் பார்த்தேன். ஃபௌசி அவங்களும் எங்கே இருக்காங்க தெரியல, கேமரா ஆனோன்னு அடியில் பார்த்தா சீட்டு கட்டியில் எங்கே உட்காந்துருக்காங்க 2 பேரும். இத்தனைக்கும் அந்த டைமென்ஷன் ஆஃப் தி ட்ரெயின் வந்து எக்ஸாக்ட் லைக் தி ஒரிஜினல் ட்ரெயின். மிஷ்கின்காக வந்து இல்லை ஃபௌசியாக்காக பெருசெல்லாம் பண்ணல, சாரி, ஐ மீன் ஷூட்டிங் கன்வீனியன்ஸ்க்காக சொல்கிறேன், பண்ணல. பட் அவர் என்ன பண்ணுறாரு, அடியில் போடுறாரு, சோப்பு டப்பா மாதிரி ஏதோ லைட் இருக்குது. நான் எடுத்து குளிச்சிக்கலான்னு பார்த்தேன். தம்மா தூண்டு சோப்பு டப்பா லைட், என்ன சார் பேர் அதுக்கு? ஒரு ரைட் சார், அம்மா தான் எடுத்தாங்க அந்த அம்மா. எங்கள் வீட்டில் சோப்பு டப்பால லைட் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சோப்பு டப்பா லைட்டு அண்ட் ரிமோட் கண்ட்ரோல்டு ஆல் லைட்டிங் சிஸ்டம் இந்த லேப்டாப்பு. இட்ஸ் லேட்டஸ்ட் லைட் சார், இட்ஸ் லேட்டஸ்ட் லைட். நான் நீங்கள் ட்ரெயினில் வந்து வி cannot have the ordinary light like this. So we did some research. Fauzia was very scientific. MC Pro everywhere used, but you used many other things. நீங்கள் ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் கூப்பிட்டு ஆமாம், சில ரிசர்ச் பண்ணி நீங்கள் கொண்டு வந்த ஒரு சிஸ்டம் அது. ஸோ லேப்டாப்லேயே கண்ட்ரோல் பண்ணும் எல்லா லைட்ஸும். லைட் ஆஃப் பண்ணி கட்டரை போட்டு ஒரு சத்தம் எதுவுமே கேட்காதுங்க. very அமைதியாக இருக்கக்கூடிய ஐடியல் சுச்சுவேஷன் ஃபார் அன் ஆக்டர் டு பி. இவர் படத்தின் எடுக்கல வச்சிங்களேன், படம் படுத்துடும். அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக மெட்டிகுலஸாக எவ்ரி ஷார்ட். இன்சைடு தி டாய்லெட் ஒரு ஃபைட் எடுத்திருக்காரு, க்ளோஸ்ட்ரோஃபோபிக்கா, அமேசிங் ஷார்ட் டிவிஷன்ஸ் அண்ட் ஃபைட் அவரே கோரியோகிராஃப் பண்ணி எடுத்திருக்காரு. சவுண்ட் எஃபெக்ட்ஸோடு நீ பார்த்து ஆப்போசிட்டாக அப்படியே அவுட்ஸில் ஓப்பன் ஸ்கையில் ஒன்று எடுத்திருக்காரு, அது ஈக்குவலி குட்டாக இருக்குது. குரோசோவா பார்த்தாருன்னா you'll be very happy that he has a distant student like you. It's so, and the prose is so much like a poetry. Full pure cinema அது. எனக்கு வந்து முதல்ல இவர் மேக்கப் போட்டார் ஃபஸ்ட் டே அன்றைக்கி, உட்காந்து திட்டா போட்டார். அப்புறம் தொடைப்பார் நினச்சா, இல்லை திட்டா போடுறது தான் மேக்கப்பு. சரி, அப்புறம் பார்த்தாரு, இந்த கால் இப்படி மடித்தார், அந்த கால் இழுத்து விட்டார். ஷூவில் ஒரு கால் லேஸ் போட்டார், இன்னொரு கால் அப்படியே திருப்பி விட்டார். அப்புறம் மூஞ்செல்லாம் கழுப்பி விட்டார், தலையெல்லாம் அப்படியே குழப்பி விட்டார். நான் ஒரு சின்ன சந்தேகம், எனக்கு பேண்ட்டாவது கீழே போட்டுக்கலாமா இல்லை அதையும் மேலே போட்டுக்கணுமா, அந்த அளவுக்கு மாற்றி விட்டாருங்க. இட் இஸ் ஸோ ஃபேசினேட்டிங் ஆன் ஸ்க்ரீன் டு லுக் அட் மீ. ஐ கேன் ஸ்பீக் அவர்ஸ் டுகெதர் அபவுட் யூ. அண்ட் விஜய் சேதுபதி இஸ் அ நேச்சுரல் ஆக்டர். கிஷோர் குமார் பேசுகிற வாய்ஸ்லேயே நடிப்பது போல் ஷார்ட் கேமரான்னு விஜய் சேது அப்படி வந்து நின்னார்னே ஒரு ஆளுமை இருக்குது. இஸ் அ வெரி ப்ரெசன்ஸ் இன் சினிமா, இஸ் ஸோ பியூட்டிஃபுல்லி சினிமேட்டிக். அண்ட் விஜயின் பேர் வந்தாலே தேர் ஆல் வெரி சக்ஸஸ்ஃபுல். நான் பார்த்துருக்கேன், ஜெயலலிதாலேருந்து சிவாஜி கணேசன்லேருந்து. அண்ட் அந்த ஹம்பிள்னஸ் வில் கீப் ஹிம் கோ ஹையர் அண்ட் ஹையர். அண்ட் வெரி ஹாப்பி டு ஹவ் ஒர்க் வித் யூ இன் திஸ் ஃபில்ம். அண்ட் மியூசிக் பண்ணியிருக்காரு. யூ ஹாவ் டு லிசன். இன்னி வரைக்கும் 6 மாதமாக நான் அந்த பாட்டை பாடிக்கிட்டே இருக்கேன். அடிக்டிவாக இருக்குது அந்த கண்ணங்குடி. ரீ ரெக்கார்டிங் அதோட பிரமாதமாக இருக்குது. ஆர்ஆர்லேருந்து ஆர்ஆர் வரைக்கும் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு மியூசிக்கு. யூ ஹாவ் டு லிசன் டு இட். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. லிசன் டு இட். இப்போ நீங்கள் பேசி முடிச்சோடனே அதுதான் நம்ம பார்க்கணும். ஆமாம், அதெல்லாம் பாருங்கள். இந்த மாதிரி ஃபேசினேட்டிங்காக நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. அண்ட் தேங்க்ஸ் டு ஃபௌசியா டு பி வித் ஹிம். அண்ட் தென் தேர் so many departments I want to cover, but we have no time. And I'm very happy to have worked with Mishkin in this film and with my classmate Nasser after a long time.